இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோல சாண்ட்ராவை பத்தி விக்கல்ஸும் கனியும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி புறணி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன புரியலனா விக்கல்ஸ் அந்த ப்ரோமோலயே சொல்றாரு அவங்கள பத்தி ஒரு 3-4 நாளா பேச வச்சிட்டு இருக்காங்களே, அவங்க என்னமோ ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. ஏன்டா பேசுறீங்க, ஏன் பேசுறீங்கன்னு தான் கேட்கறோம். அதுதானே நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். புரியலையே நீங்க எதுக்கு அவங்கள கண்டுக்கிறீங்க? நீங்களும் அதை கனி இருக்காங்களே சும்மா விட மாட்டாங்க, அவங்க ஒரு மூலையில போயிட்டாங்களே, தயவு செஞ்சு விட்டு ஒழிச்சிருங்களேன். அதாவது கனி போயிட்டு நோண்டிக்கிட்டே இருக்காங்க. ஒன்னு அவங்கள போய் டைரக்டா நோண்டுறாங்க, இல்ல இன்டைரக்டா யாராவது குத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஏமா கனி உனக்கு என்னதாமா பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா எங்களால முடியல, சாண்ட்ரா கிட்ட இருந்து வர கண்டென்ட் எங்களால பார்க்க முடியல. எவ்வளவுதான் பாக்குறது? ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, 4 நாளா தொடர்ந்து திங்கக்கிழமை ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சாண்ட்ரா கிட்ட இருந்து மட்டுமே மொத்த கண்டென்ட் வந்துட்டு இருக்கு. அதுக்கான மெயினான காரணம் இந்த மாதிரி ஆளுங்க வந்து பின்னாடி இருந்து குத்தி விட்டுட்டு இருக்கிறது. எனக்கு என்ன புரியலனா இப்ப கனிக்கு வந்து சாண்ட்ராவை பிடிக்கல, விக்கல்ஸுக்கு பிடிக்கல, ஏன்னா அவங்க பண்ற கேம் பிளே பிடிக்கல. அதே மாதிரி எங்களுக்கும் பிடிக்கல. நாங்க எப்படி அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ நீங்களும் அவாய்ட் பண்ணி தொலைங்களாடா, படுவாங்களா, ஏன்டா எங்களை போட்டு சாப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் விக்கல் சீக்கிரம் அந்த ஓட்டு வச்சது பார்த்து பயப்படுறாரு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் விக்கல் சீக்கிரம் ரொம்ப பதுங்கிறது காரணமே இதுதான். அவன் எவ்வளவு கிளவரா யோசிக்கிறான்னு பாருங்க. இப்போ இது வந்து பாசிட்டிவா முடியல, நெகட்டிவா முடியல. ஒருவேளை சாண்ட்ராக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பத்தி ஓட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா அது ஆப்போசிட்டா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு நெகட்டிவா அவங்க பாசிட்டிவா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சரியான பயத்துல இருக்கான். கனியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இது என்ன கேம், இது ஒரு மாதிரி போய் ஒரு மூலையில் உட்காந்துப்பேன், எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்றது என்ன கேம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏதோ ஒரு கண்ட்ராவி கேமுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ கேட்க தோணுது. எனக்கு தெரிஞ்ச இந்த கனி வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ சாண்ட்ரா வந்து உங்களை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு கிளியராக தெரிஞ்சு போச்சு. கரெக்டா? அதாவது மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுப்போமே. ஆமாம், மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. அப்படி பேசாதவங்ககிட்ட உங்ககிட்ட என்னங்க வேலை எனக்கு புரியல. அப்படியே பேசலாம், தயவு செஞ்சு தள்ளி போங்களேன். அதை விட்டுட்டு பேசலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கானா வினோத்தை ஏற்றி விடுறது, இப்போ விக்கல் சீக்கிரம் கிட்ட உட்காந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி விடுறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா பேசுற மாதிரி இருக்கும். ஆனா கனி வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி விட்டுட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயும் பேசும்போது இந்த மாதிரி ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மொத ப்ரோமோல பார்த்தோம் சாண்ட்ரா அமித் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி புலம்பிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா விக்கல் சீக்கிரமும் கனி உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு டாஸ்க் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, நேத்துக்கு என்னவோ அதுதான் இன்னைக்கும் நம்ம தலையெழுத்து. இன்னைக்கும் 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ போகுது. ஏன்னா வரக்கூடிய அப்டேட்ல அப்படிதான் இருக்கு. பார்வதியும் கமருதீனும் உள்ள போய் சம்பவம் செய்யறாங்களா, அந்த சம்பவத்தை பார்த்து எல்லாம் மகிழுங்க. ஆக்சுவலா நேத்து தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க, ப்ரோ நேத்து வந்து லைவ் பார்க்கும்போது லைவே பார்க்கல ப்ரோ, நான் ஒரு பக்கம் ஃபோன் தான் நோண்டிட்டு இருந்தேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஆக்சுவலா லைவ் பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்திருக்கு, அதுவே பெரிய விஷயம் தான். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க பாட்டு போட்டு ஆட விடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த சீசன் 7ல பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் போட்டு ஒரு மியூசிக்கை போட்டுக்கிட்டே இருந்தாங்களே, ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த பாட்டு இருக்குது. லூப் மோட்ல அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஜிங் சாக் அந்த இது பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து நிறைய பேருக்கு லூப் மோட்ல மைண்ட் உள்ளே ஓடி இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் பார்த்தவங்களுக்கு இரிட்டேட் ஆச்சு. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஹவர் போகுது அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. பார்வதி என்ன கூத்து பண்ண போறாங்கன்னு தெரியல உள்ள போயிட்டு. ஸோ பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுவோம். இப்போதான் உள்ள போறாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிளியரா சொல்ல தோணுது, சாண்ட்ராவை இவனுங்க அவாய்ட் பண்ண போறது இல்லை. அதாவது இவங்களுக்கு வந்து சாண்ட்ரா பண்றது பிடிக்கலங்க. சாண்ட்ரா டிராமா தான் பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் நம்மளுக்கும் தெரியுது, வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கும் தெரியுது, அவங்க ஏதோ ஒரு டிராமா பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா விக்கல் சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு இருக்க பயம் என்னன்னா, அவங்க தனியா ஒதுங்கி இருக்கிறது மேபி சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயத்துல இருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி பப்ளிக் வைஸ்ல பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, பெருசா ஒர்க் அவுட் ஆகல. சாண்ட்ராக்கு எதிராக ஹேட் ரேட் தான் அதிகமாகுது. அவங்க ஏன் இவ்வளவு டிராமா பண்றாங்க? சில பாயிண்ட் அவங்க கிட்ட நியாயம் இருக்குது. சாண்ட்ரா கேட்கறதுலாம் கரெக்ட் தான். அந்த வீட்டுக்குள்ள அதாவது தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். அவங்க கிட்ட நியாயமே இருந்தாலும் அந்த நியாயத்தை வந்து நீங்க கேட்டு சண்டை போடலாம், இல்ல ஒரு கேள்வியா கேட்கலாம். அதை விட்டுட்டு நீங்க டிராமா பண்றது மூலியமா மக்கள் என்ன ஆகுதுன்னா, என்ன இது எல்லாத்துக்கும் டிராமா பண்றாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆமாப்பா அவங்களை தூங்க உள்ளப்பா, அதனால இவங்க வந்து வெளியே படுத்துறாங்கப்பா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இவங்க வந்து வெளியே படுக்கிறது, ஒரு மாதிரி அந்த கேட்டு கிட்ட போய் உட்கார்றது, அதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா சரியில்லை, இவங்க பயங்கரமா டிராமா பண்றாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் இந்த டிராமா வச்சு அவங்களை பயங்கரமா ப்ரொஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சாண்ட்ரா சைடுல பாசிட்டிவான ஒரு நரேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா சேனல் சைடுல வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதனாலனா இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ரவுண்ட் வருது. அதுல ஒரு பாசிட்டிவான ஒரு எண்டிங்கை கொடுத்து சாண்ட்ரா வெளியே அனுப்புறதுக்கு தான் பக்காவான ஸ்கெட்ச் போட்டு சேனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. பிக் பாஸ் டீமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீக்கெண்ட்ல ஒர்க் பண்ணுவாரு. வேணா பாருங்களேன், இந்த வீக்கெண்ட் வந்து சாண்ட்ரா இவ்வளவு அழுவுறீங்க, நீங்க பாக்குறது அழும்போது கஷ்டமா இருக்குமா, பாக்குற உங்க வீட்டில் இருக்கவங்களும் கஷ்டமா தானே இருக்கும், இந்த மாதிரிலாம் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா எப்படிமா அப்படின்ற மாதிரி அவரும் பாத்தீங்கன்னா நல்லா மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பூஸ்ட் பண்ணி விடுவாரு. இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கோட எண்டு கார்டு போட்டு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அனுப்புறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவான நரேட்டிவ் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு பண்றாங்க. ஆனா
அது உண்மை என்னன்னா பாசிட்டிவான நெரேட்டிவ் வெளியே செட் ஆகல. இவங்க என்னதான் 1 hour ஷோவில் பார்த்தீங்கன்னா கட் எடுக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்ட்ரா சைடில் இருக்க பாசிட்டிவ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வச்சு 1 hour ஷோ கட் எடுக்கிறாங்க. ஆனால் அது என்னதான் அப்படி பாசிட்டிவாக அவங்க செட் பண்ணாலுமே மக்களுக்கு அந்த ட்ராமா வந்து பிடிக்கல. இது வந்து மெகா சீரியல் இல்லை, இது பிக் பாஸ்ன்ற ஒரு ரியாலிட்டி ஷோ தானே. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ட்ராமா பண்ணும்போது யாருக்குமே கனெக்ட் பண்ண முடியல. என்னங்க இப்படி அழுகுறாங்க, ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு ஏங்க இப்படி அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒட்டுமொத்த பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இதையும் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும், கனியும் சும்மா சாதாரண ஆள் இல்லை, சும்மா சாண்ட்ராவை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அந்த இடத்துல கனி பார்க்கும்போது அது வந்து வேற மாதிரியான ஒரு கேம் பிளேன்னு தோணுது. சாண்ட்ரா எப்படி ஒரு ட்ராமா பண்ற ஒரு கேம் பிளேவோ, கனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆளை பத்தி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விக்கல்ஸ் கிட்ட, எஃப்ஜே கிட்ட, ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் ஒரு ப்ரொஜெக்ஷன் செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்னு. ஏன் விட்டுருங்களேன், அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டோன்னு விடலாம்ல, அதை விட மாட்டாங்க பாருங்க. ஸோ இதை தான் கனியோட கேம் பிளே அப்படின்ற மாதிரி சொல்றேன். அவங்க குரூப்பிசம் பண்ண மாட்டாங்க, அவங்க ஃபேவரட்டிசம் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிக்காதவங்க அவங்க எதிரி, பிடிச்சவங்க என்னதான் பண்ணாலும் சரி, கனியை காரி துப்புனாலும் சரி, அதை வந்து பார்த்தீங்கன்னா எதிரியா பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே தான் வச்சுப்பாங்க. அவங்க கிட்ட பெருசாக மனசாபம் வந்தாலும் அதை மன்னிச்சு விட்டுருவாங்க. இதே ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன பண்ணாலும் சரி, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவங்க ஃபேவரட் பீப்புள் அவங்க இல்லைல்ல, ஸோ அவங்களுக்கு மேலே வந்து ஹேட்ரேட்டை பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து கனியோட கேம் பிளே. சாண்ட்ராவோட கேம் பிளே எப்படி ட்ராமா பண்ணுறதோ, கனியோட கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேவரட்டிசம் பார்க்குறது. விக்ரமோட கேம் பிளே என்னன்னா ரொம்ப நாசுக்கா பதுக்கா வருவாங்க தெரியுமா. இந்த மாதிரி வந்து நம்ம ஏதாவது யார் வம்பு தும்புக்கும் போயிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி ரொம்ப நாசுக்கா இருக்கு. அப்படி இப்போ கூட சாண்ட்ரா கிட்ட ஒரு ஆள் நினைச்சா அவர் வந்து பாயிண்ட் எடுத்து பேச முடியும். ஆனால் விக்கல்ஸ் இப்போ பேசினார் பாருங்க பாயிண்ட், அதாவது ஓட்டுகள் சிம்பத்தி ஓட்டுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இன்கேஸ் நம்மளாம் நெகட்டிவா இருந்தா அப்படின்ற ஒரு டவுட்டுக்கு விக்கல்ஸுக்கு இருக்கு. இந்த வீக்கெண்ட் வந்து அவன் கன்ஃபார்ம் பண்ணுவான். இந்த வீக்கெண்ட் வந்து விஜய் சேதுபதி மட்டும் சாண்ட்ராவை பாராட்டல, இல்ல அவங்க பக்கம் பார்த்தீங்கன்னா கைத்தட்டு எதுவும் வரல அப்படின்னா அவன் கன்ஃபார்ம் பண்ணுவான் இவங்க டிராமா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி. இப்போ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ என்னன்னா அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, இன்கேஸ் நம்மளாம் நெகட்டிவா இருந்து இந்த சமயத்தில் நம்ம வேற ஏறி அடிச்சு அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல மொத்த நெகட்டிவ் திரும்பிட்டு போகுது அப்படின்ற ஒரு பயத்தில் விக்கல்ஸ் அப்புறம் சபரி இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பதுங்கி தான் இருக்காங்க. அதுலயும் விக்கல்ஸ் வந்து குறிப்பாக ரொம்பவே பதுங்கி இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓவராலா இந்த சாண்ட்ராவை சுத்தி ஒரு கண்டென்ட் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, தொடர்ந்து சாண்ட்ராவை சுத்தி ஒரு மாதிரி டிராமா ஒன்று கிரியேட் ஆயிட்டு இருக்குல்ல, இது வந்து முடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா, இல்ல ஒரேடியா முடிச்சு சாண்ட்ரா வெளியே துரத்தி விடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா, சாண்ட்ரா கிட்ட இருந்து இந்த பிரஜனோட சட்டம் ஒன்று இருக்குல்ல, அதை புடுங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த பிக் பாஸ் டீம் என்ன பண்ணோம், மொதல் பேர் வெளியே வர சொல்லிட்டு அந்த இதை டோரை லாக் பண்ணிட்டு அவங்களே போய் அந்த சட்டையை சர்ச் பண்ணி எடுத்து தூக்கிட்டு போயிடுங்க. கேட்டால் தெரியலமா தொலைஞ்சு போச்சு எங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பண்ணி விட்ருங்க. அதோட முடிஞ்சுது பெரிய தொல்லை முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த ஒரு சட்டைங்க, அந்த ஆள் போகும்போது 2 சட்டை கூட கொடுத்துட்டு போல ஒரே ஒரு சட்டை தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த ஒரு சட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த சட்டையை போட்டுக்கிட்டு போய் கேட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா கதையாக அளக்குறது. இதில் வேற கூட வந்து அமித் வர சொம்படி சிங் ஜங்னு சொம்படிக்கிறது, அமித்தை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறது. இது ஒரு லெவல்லாம் பரவாயில்லைங்க, முடியல வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனால் இந்த பக்கம் இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட்டு காமிக்கிறாங்களே, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேற கண்டென்ட்டே இல்லாமல் இதெல்லாம் வச்சு ஓடிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்களேன், கடைசி வீக்லி டாஸ்கே இதுதான், இதுக்கப்புறம் வீக்லி டாஸ்கே கிடையாது. இந்த சீசனோட கடைசி வீக்லி டாஸ்க் இதுதான். இது ஒரு மட்டித்தனமான ஒரு டாஸ்க்கை கொடுத்து மக்களையும் இரிட்டேட் பண்ணி ஷோவையும் நாசமாக்கி என்னையா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நேற்று 1 hour ஷோவை பார்த்தவங்களுக்கு தெரியும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அதேமாதிரி நேற்று லைவ் பார்த்தவங்களுக்கும் தெரியும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதாவது ஏதோ ஒன்று நடத்தி விடணும் அப்படின்ற மாதிரி, ஏதோ ஒன்று முடிச்சு வைக்கணும்பா, இது எப்படியோ ஆரம்பிச்சிட்டோம், இது ஏதோ ஒரு மாதிரி போய் முடிஞ்சிச்சு, ஸோ இது எப்படியோ முடிச்சு வச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த டாஸ்க் கடைசி வீக்லி டாஸ்க்கு கொஞ்சம் ஃபிசிக்கல் டாஸ்க்காக கொடுத்துருந்தா இந்த வாரம் எப்படி போயிருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபேமிலி ரவுண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்கு. ஸோ அப்படின்னும் போது இந்த டிக்கெட் ஃபினாலே எந்த மாதிரி டாஸ்க்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரியல. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபிசிக்கல் டாஸ்க்கே எதிர்பார்க்க முடியல. டிக்கெட் ஃபினாலில் பார்த்தீங்கன்னா கண்ணாம்பூச்சி இந்த அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சொப்பு சாமா வச்சு விளையாடுறது, இந்த மாதிரி தான் டாஸ்க் கொடுப்பாங்க போல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிக்கெட் ஃபினால் டாஸ்க் இந்த வாட்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுப்பானுன்னு நினைக்கிறேன். இனிஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.